இன்றைக்கி 26/12/2023 எப்படி ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு எதிராக, அதாவது அதை தவிர்க்கிறதுக்காக தள்ளி போகிற விஷயத்தை நான் செய்யாமல் இருக்கிறதுக்காக பல விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்து அதில் இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸாக பார்த்துறோம். ஒரு டூ லிஸ்ட்டு போட்டேன். எப்போல்லாம் எந்தெந்த விஷயங்களை எந்தெந்த டைமுக்குள்ள செய்யணுங்கிற டெட்லைனும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இருந்தும் என்னால் அதை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்க முடியல. அதாவது ஒரு அர்ஜென்சி இருக்கிற போது மட்டும்தான் நான் அதை சீக்கிரமாக செய்யணுங்கிற ஒரு வேகத்தில் அந்த ஒரு டைமுக்குள்ளே முடித்து கொடுத்துட்றேன். ஆனால் நான் ரெகுலராக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியலை. ஸோ அதுக்கு நான் டைம் பாக்ஸுங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன். அதாவது ஒரு நாளில் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். அதாவது பிரெயின் டம்ப்புங்கிற ஒரு காலத்தில் ஃபுல்லாக, அதாவது இன்றைக்கி முடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சும்மா ஜஸ்ட்டு ஆர்டர் வைஸில் சும்மா நீங்கள் ரேண்டமாக எழுதுங்க, அவ்வளோதான். அதில் முக்கியமான 3 விஷயத்தை மட்டும் டாப் ப்ரையாரிட்டிஸுங்கிற பேரில் மேலே எழுதணும். ஸோ பக்கத்து சைடில் பார்த்தீங்கன்னா டைம், அதாவது இந்த நாளில் நம்ம எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரைக்கான டைம் லிஸ்ட்டாக இருக்கும். 5, 6, 7, 8, 9, 10, நைட்டு 11 மணி வரைக்கும். ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த 3 டாஸ்க்கை ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணோம். இந்த டைமுக்குள்ளே இதை நான் முடிக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரியலிஸ்டிக்காக செட் பண்ணணும். ஸோ அந்த 3 செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்பிட்வீன் டைமில் மற்ற நம்ம பிரெயின் டம்ப் பண்ண மற்ற சின்ன சின்ன விஷயங்களையும் அந்தந்த கேப்பில், இல்லை இந்த விஷயங்களை சீக்கிரமாக நம்ம முடிச்சிட்டோம்னா அதை அடுத்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம செய்யணும். ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நான் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, 3 முக்கியமான விஷயத்துக்கு பதிலாக நம்ம 2ஆக குறைச்சிடுவோம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இன்கேஸ் நம்ம 3ஆவதை பண்ண முடியலன்னா நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி ஏற்படுது. அதாவது ஒரு பின்தங்கிய நிலைமை ஏற்படுது. அதை நாளைக்கு தள்ளி போடும்போது ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இதோடு சேர்ந்து நான் இன்னும் சில விஷயங்களையும் ட்ரை பண்ணுறேன். அது நான் அடுத்தடுத்த சீரீஸில் சொல்கிறேன்.